ஒரு ஊர்ல பீலையாம்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அவர் எப்பவும் பயணம் போறதுக்கு ஒரு கியூட்டான கழுதையை தான் வளர்த்து வந்தார். அந்த கழுதை ரொம்ப நல்ல கழுதை. அவர் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கேட்கும். ஒரு நாள் சில ஆளுங்க பீலையாம கூப்பிட்டு ஒரு தப்பான வேலையை செய்ய சொன்னாங்க. தேவன் நீ அந்த இடத்திற்கு போகக்கூடாதுன்னு சொல்லியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பீலையாம் கழுதை மேலே ஏறி கிளம்பிட்டாரு. கழுதை ரொம்ப சமத்தா டிக் 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 டிக்குன்னு நடந்து போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா வழியில தேவதூதன் ஏஞ்சல் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு நின்னாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த தூதனை பிழையாமால பார்க்க முடியல. ஆனா நம்ம கழுதைக்கு அந்த தூதன் நிக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஐயையோ, முன்னாடி போன ஆபத்துன்னு நினைச்சி கழுதை பயந்து போய் வயக்காட்டுக்குள்ள எகிரி குதிச்சிடுச்சு. பிழையாமுக்கு ஒரே கோபம். ஏய், ஒழுங்கா ரோட்ல போன்னு சத்தம் போட்டு அந்த கழுதைய ஒரு குச்சி எடுத்து அடிச்சாரு. பாவம் அந்த கழுதை வலிய பொறுத்துக்கிட்டே மறுபடியும் ரோட்டுக்கு வந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதும் ரெண்டு பக்கமும் செவுரு இருக்கிற ஒரு சின்ன சந்துக்குள்ள அவங்க போனாங்க. மறுபடியும் அந்த தூதன் ஒரு பெரிய கத்தியோட வழிய மறைச்சு நின்னாரு. ஐயையோ, இங்க தப்பிக்க வழியே இல்லைன்னு கழுதை ரொம்ப பயந்துருச்சு. உடனே செவுத்தோட செவுரா ஒதுங்கி நடக்க போய் பீலையாமோட காலை நல்லா நசுக்கிடுச்சு. இப்ப பீலையாமுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னை கீழே தள்ளிவிடவா பார்க்குறேன்னு கத்திக்கிட்டே மறுபடியும் அந்த கழுதையை அடிச்சாரு. பாவம், ரெண்டாவது தடவை அடி வாங்கிட்டு அந்த கழுதை மறுபடியும் பொறுமையா நடந்துச்சு. இந்த முறை வலது பக்கமும் திரும்ப முடியாது, இடது பக்கமும் போக முடியாது. அப்படி ஒரு ரொம்ப குறுகலான வழியில அந்த தேவதூதன் வந்து நின்னாரு. கழுதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முன்னாடி போனா தூதன் வெட்டிடுவாரு. அதனால வேற வழி இல்லாம பீலையாம் உட்கார்ந்திருந்த போதே அப்படியே தரையில படுத்துடுச்சு. பீலையாமுக்கு உச்சக்கட்ட கோபம் வந்துருச்சு. கையில இருந்த தடியில ரொம்ப பலமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரியா அந்த நேரத்துல தேவன் ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணாரு. அந்த கழுதை திடீர்னு மனுஷங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னை ஏன்பா இப்படி அடிக்கிற? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணன்னு தெளிவா கேட்டுச்சு. பீலையாமுக்கு பயங்கர ஷாக். கழுதை பேசுதா அப்படின்னு ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சி போயிட்டாரு. நீ என் பேச்ச கேட்காம படுத்துட்ட. என் கையில மட்டும் கத்தி இருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பேன்னு அவர் கோபமா சொன்னாரு. அதற்கு கழுதை, இத்தனை வருஷமா நான் உண்மை சுமக்கிறேனே, என்னைக்காவது நான் இப்படி முரண்டு பிடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டுச்சு. பீலையாம் கொஞ்சம் யோசிச்சு, இல்ல, நீ எப்பவும் சமத்தான கழுதை தான் அப்படின்னு சத்தத்தை குறைச்சி பேசினாரு. அப்போ தேவன் பீலையாமோட கண்களை திறந்தாரு. இப்போ பீலையாமுக்கும் அந்த தேவதூதன் பெரிய கத்தியோட நிக்கிறது நல்லா தெரிஞ்சது. தூதன் சொன்னாரு, உன் கழுதையே அடிச்ச, நீ போற வழி தப்புன்னு உன்னை தடுக்க தான் நான் வந்தேன். இந்த கழுதை மட்டும் வழியை விட்டு விலகலைன்னா நான் உன்னை கொன்னுட்டு கழுதைய உசுரோட வச்சிருப்பேன்னு சொன்னாரு. பீலையாமுக்கு இப்பதான் உண்மை புரிஞ்சுது. கடவுளே, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உடனே மன்னிப்பு கேட்டார். அத்தனை அடி வாங்கியும் தான் எஜமான காப்பாத்தினது அந்த வாயில்லா ஜீவன்தான். ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு தெரியாதது கூட ஒரு சாதாரண கழுதைக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? எப்பவுமே தேவன் சொல்ற சரியான வழியில தான் நாம நடக்கணும். பணத்திற்காக தப்பான வழியில போகவே கூடாது.
அப்படி நம்ம தப்பான வழியில போனா அதை தடுக்க தேவன் யார வேணாலும், ஏன் ஒரு விலங்க கூட பயன்படுத்துவார்.